யோசிச்சு பாருங்க. உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டோட அரசியல் வரைபடத்தையே மொத்தமா மாத்தி வரைகிற ஒரு முடிவெடுக்கப்படுது. அப்போ என்ன ஆகும்? இப்போ இந்தியாவில் அதுதான் நடக்க போகுது. இந்த பிரம்மாண்டமான மாற்றத்தோட ஆரம்ப புள்ளி ஒரே ஒரு நம்பர் தான். இந்த நம்பர் தான் அது, 850. பார்க்கறதுக்கு இது வெறும் ஒரு நம்பர் மாதிரி தெரியலாம், ஆனா இதுக்குள்ள ஒரு பெரிய அரசியல் புயலே அடங்கியிருக்கு. அப்படி என்னது? ஆமாங்க, இந்திய மக்களவையில இப்ப இருக்கிற 543 எம்பிகளோட எண்ணிக்கைய 850 உயர்த்த போறாங்க. இது ஏதோ சின்னதா ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது. இது இந்தியாவோட அரசியல் அதிகார சமநிலையே தலைகீழா மாத்தக்கூடிய ஒரு விஷயம். சரி, இந்த ரொம்பவே சிக்கலான விஷயத்தை நாம ஸ்டெப் பை ஸ்டெப்பா புரிஞ்சுக்கலாம். முதல்ல இந்த எல்லாத்துக்கும் காரணமான அந்த சட்டத்தை பத்தி பார்ப்போம். அப்புறம் ஒரு 50 வருஷம் பின்னாடி போய் ஒரு அரசியல் முடக்கத்தை பத்தி தெரிஞ்சுக்குவோம். இதனால எப்படி இந்தியாவில் வடக்குக்கும் தெற்குக்கும் ஒரு பெரிய பிளவு வந்திருக்குன்னு பார்த்துட்டு கடைசியா இதெல்லாம் இந்திய ஜனநாயகத்துக்கு என்ன அர்த்தம்னு நம்ம அலச போறோம். ஓகே, முதல்ல ஒரு கேள்வி. எதுக்காக திடீர்னு பார்லிமெண்டோட அளவை இவ்வளவு பெருசாக்கணும்? இதுக்கு காரணம் பாலின சமத்துவத்துக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சட்டம்தான். இதுதான் அந்த சட்டம், நாரி சக்தி வந்தன் அதிநியம், அதாவது மகளிர் இடஒதுக்கீடு சட்டம். பல வருஷங்களா இந்திய அரசியல்ல பெண்களுக்கு சரியான பிரதிநிதித்துவம் வேணும்னு போராடினவங்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றின்னு இதை சொல்லலாம். இந்த சட்டத்தோட நோக்கம் ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப பவர்ஃபுல். லோக்சபானையும் எல்லா மாநில சட்டமன்றங்களையும் இருக்கிற மொத்த இடங்கள்ல 3ல் 1 பங்கு பெண்களுக்கு ஒதுக்கீடு செய்யணும். அதோட இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, SC ST சமூகத்துக்கான இடஒதுக்கீட்டுக்குள்ளேயும் அந்த சமுதாயத்தைச் சேர்ந்த பெண்களுக்கு 3ல் 1 பங்கு இடங்கள் ஒதுக்கப்படும். இதுதான் ஒதுக்கீட்டிற்குள் ஒதுக்கீடு. சரி, இவ்வளவு முக்கியமான புரட்சிகரமான ஒரு சட்டம் பாஸ் ஆயிடுச்சு. அப்ப உடனே அமலுக்கு வந்திருக்கணுமே, ஆனா வரல. இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. இந்த சட்டத்தை அமல்படுத்துறத எதிர்காலத்துல நடக்க போற 2 விஷயங்களோட இணைச்சிட்டாங்க. ஒன்னு அடுத்த சென்சஸ், அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. இன்னொன்னு தொகுதி மறுவரையறைன்னு சொல்லப்படுற ஒரு சிக்கலான நடைமுறை. இப்போதைக்கு இந்த 2 விஷயங்கள் தான் ஒரு தடையா இருக்கு. இப்ப நாம அந்த 2வது விஷயத்துக்கு வருவோம். தொகுதி மறுவரையறைனா என்ன? அதுக்கு மேல இந்தியாவோட எலெக்ஷன் மேப் ஏன் கிட்டத்தட்ட 1971லேயே உறைஞ்சு போயிருக்குங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு தொகுதி பெருசாயிட்டே போகுது, இன்னொரு தொகுதி அப்படியே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ 2 தொகுதி எம்பிக்களும் ஒரே மாதிரி வேலை செய்ய முடியாது இல்லையா? அதனால மக்கள் தொகைக்கு ஏத்த மாதிரி தொகுதிகளோட எல்லைகளை அப்பப்போ மாத்தி அமைப்பாங்க. இதுதான் தொகுதி மறுவரையறை. இதோட முக்கிய நோக்கமே ஒரு நபர் ஒரு வாக்கு அப்படிங்கிற கொள்கையை காப்பாத்துறது தான். இந்த டைம்ல பாருங்க, கதை 1971 சென்சஸ்ல ஆரம்பிக்குது. அப்போ குடும்ப கட்டுப்பாட்டை ஊக்குவிக்கிறதுக்காக தொகுதிகளோட எண்ணிக்கையை மாத்தாம ஒரு முடக்கம் கொண்டு வந்தாங்க. அந்த முடக்கம் 2026ல முடிய போகுது. அதாவது கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டா தள்ளி போடப்பட்ட ஒரு அரசியல் கணக்கை இப்ப நாம பார்த்தே ஆகணும். நேரம் நெருங்கிடுச்சு. இந்த 50 வருஷம் முடக்கம் ஒரு முக்கியமான விளைவை ஏற்படுத்தியிருக்கு. அது என்னன்னா, இந்தியாவோட வட மாநிலங்களுக்கும் தென் மாநிலங்களுக்கும் இடையில மக்கள் தொகையில ஒரு பெரிய ஏற்றத்தாழ்வு உருவாகியிருக்கு. இப்போ தொகுதி மறுவரையறை செஞ்சா அந்த ஏற்றத்தாழ்வு அரசியல்ல நேரடியா பிரதிபலிக்கும். இதுதான் பிரச்சனையின் மையப்புள்ளி. தென் மாநிலங்கள் குடும்ப கட்டுப்பாட்டை ரொம்ப திறமையா செயல்படுத்தி மக்கள் தொகையை கட்டுப்படுத்தினாங்க. ஆனா அதே நேரத்துல வட மாநிலங்கள்ல மக்கள் தொகை பல மடங்கு பெருகிடுச்சு. இந்த வித்தியாசம் தான் இப்போ ஒரு பெரிய அரசியல் நெருக்கடிக்கு வழிவகுத்திருக்கு. இந்த நம்பர்ஸை பாருங்களேன், உண்மையாவே இது அதிர்ச்சியா இருக்கு. புதுசா தொகுதி மறுவரையறை செஞ்சா உத்தரப்பிரதேஷ் மாதிரி வட மாநிலங்களுக்கு 17 சீட் வரைக்கும் அதிகமாகலாம். ஆனா நம்ம தமிழ்நாடு மாதிரி தென் மாநிலங்களுக்கு 9 சீட் வரைக்கும் குறைய வாய்ப்பு இருக்கு. இது ஏதோ சின்ன மாற்றம் இல்ல, இது ஒரு பெரிய பவர் ஷிஃப்ட். மொத்தமா பார்த்தா கணக்கு இதுதான். வட மாநிலங்களுக்கு கிட்டத்தட்ட 43 இடங்கள் லாபம், தென் மாநிலங்களுக்கு 24 இடங்கள் நஷ்டம். இது வெறும் எண்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல. இது இந்தியாவோட அதிகார மையம் வடக்கை நோக்கி நகரப்போகுதுங்கிறதுக்கான அடையாளம். இதனால 2 தரப்பு வாதங்களும் மோதுது. வட மாநிலங்கள் சொல்றாங்க, ஜனநாயகம்னா ஒருத்தருக்கு ஒரு ஓட்டு, எங்களுக்கு மக்கள் ఎక్కువ, அதனால எங்களுக்கும் அதிக பிரதிநிதித்துவம் வேணும்னு. ஆனா தென் மாநிலங்கள் கேக்குறாங்க, நாங்க அரசின் கொள்கைகளை சரியா பின்பற்றி வளர்ச்சி அடைஞ்சதுக்காக எங்களை தண்டிக்கிறீங்களான்னு. இது வெறும் விவாதத்தோட நிக்கல, நிலைமை ரொம்ப சீரியஸா இருக்கு. தமிழக முதலமைச்சரோட இந்த ஸ்டேட்மெண்ட் இந்த பிரச்சனையோட தீவிரத்தை காட்டுது. போராட்டங்கள் நடக்கலாங்கிற எச்சரிக்கை ரொம்பவே முக்கியமானது. ஆக இந்தியா இப்போ ஒரு முக்கியமான குறுக்கு சாலையில நிக்குது. இதுக்கு சுலபமான பதில்கள் கிடையாது. இது ஒரு உண்மையான ஜனநாயக சிக்கல். சரி, இனிமே என்ன நடக்க போகுது? இதுக்கு என்னதான் தீர்வு? அரசாங்கம் இதுக்கு ஒரு வழியை முன்வைக்குது.
அதாவது யாருக்கும் பங்கு குறையாம இருக்கணும்னா கேக்கையே பெருசாக்கிடலாம். பார்லிமெண்டோட மொத்த இடங்களை 850 ஆக்கிட்டா எந்த மாநிலமும் இப்போ இருக்கிற இடங்களை இழக்காது. வட மாநிலங்களுக்கும் அவங்க மக்கள் தொகைக்கு ஏத்த மாதிரி அதிக இடங்கள் கிடைக்கும். மகளிர் இட ஒதுக்கீட்டையும் அமல்படுத்திடலாம். எல்லாருக்கும் நல்லது தானே? அவ்வளோ சுலபமா இதை ஏத்துக்க முடியாதுன்னு சொல்றாங்க விமர்சகர்கள். இது 2029 தேர்தலை மனசுல வச்சு செய்யப்படுற ஒரு அரசியல் ஆதாயத்துக்கான நகர்வுனும் அவங்க பார்க்கறாங்க. இப்போ இருக்கிற 543 இடங்கள்லயே மகளிர் இட ஒதுக்கீட்டை கொடுக்க முடியும். இவ்வளோ பெரிய மாற்றத்தை மக்கள் கிட்ட கலந்து பேசாம செய்யக்கூடாதுன்னு அவங்க வாதிடுறாங்க. அரசாங்கத்தோட திட்டத்தை தாண்டி சில மாற்று யோசனைகளும் இருக்கு. மக்கள் தொகையை மட்டுமே பார்க்காம மாநிலத்தோட பரப்பளவு, பொருளாதார பங்களிப்பு மாதிரியான விஷயங்களையும் கணக்குல எடுத்துக்கலாம்னு ஒரு யோசனை. இன்னொரு யோசனை மாநிலங்களோட குரலா இருக்கிற ராஜ்யசபால பலப்படுத்துறது. கடைசியா இது வெறும் எண்கள், இடங்களை பத்தின விஷயம் இல்ல. இது இந்தியாங்கிற ஒரு மாபெரும் தேசத்தோட ஆன்மாவை பத்தின கேள்வி. இவ்வளவு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாட்டுல தனிநபரோட உரிமையையும் மாநிலங்களோட ஒற்றுமையும் எப்படி சமநிலைப்படுத்த போறோம்? இந்த கேள்விக்கான பதில்தான் உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயகத்தோட எதிர்காலத்தை தீர்மானிக்க போகுது.